நடிகை காஜல் அகர்வால் விபத்துல சிக்கி உயிரிழந்துட்டதா ஒரு வதந்தி ஒண்ணு பரவி வந்துட்டு இருக்கு. இதுக்கு காஜல் அகர்வால் அவங்க தரப்புல ஒரு சில விஷயங்கள விளக்கங்களா கொடுத்திருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சினிமா துறையை சேர்ந்தவங்கள பத்தி எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் ரசிகர்கள் அதை பார்க்கறதுக்கு ஆர்வம் காமிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில நேரங்கள்ல அந்த தகவல் உண்மையானதாகவும் இருக்கும், சில நேரங்கள்ல அது வதந்தியாவும் இருக்கும். அப்படிதான் காஜல் அகர்வாலை பத்தி கடந்த 12 மணி நேரமா ஒரு மிகப்பெரிய வதந்தி ஒண்ணு பரவி வந்துட்டு இருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி பல மொழி திரைப்படம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை காஜல் அகர்வால். திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் சினிமால களமிறக்கக்கூடிய காஜல் அகர்வால் அதுக்கான கடுமையான உடற்பயிற்சிகளையும் உணவு கட்டுப்பாடையும் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்ப படங்களை தேர்வு செஞ்சு ரொம்ப கம்மியான படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. தெலுங்குல வெளியான கண்ணப்பா படத்துல பார்வதியா நடிச்சிருந்தாங்க. இந்தியன் 3 அப்புறம் ராமாயணா இது மாதிரி படங்களையும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகை காஜல் அகர்வால் கார் விபத்துல சிக்கியிருக்காரு. அவங்க ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இன்னும் சில பேரு அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் வதந்திகளை சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வதந்தியால கோபமடைஞ்ச காஜல் அகர்வால் இதை பத்தி அவங்க இன்ஸ்டாகிராம்லயும் எக்ஸ் தளத்திலையும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் விபத்து சிக்கி இறந்து போயிட்டதா ஒரு செய்தி இணையதளத்துல வைரலா பரவிட்டு இருக்கு. உண்மையாவே அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அது முற்றிலும் பொய்யான செய்தி. கடவுளோட கருணையால நான் நல்லா இருக்கேன், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்படிப்பட்ட பொய்யான செய்தியை பரப்பவோ நம்பவோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும், இது மாதிரி வதந்திகள் எங்கிருந்து வருது அப்படிங்கிற பத்தி சரியா தெரியல, சரியான நேரத்துல அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நடிகை காஜல் அகர்வால் அவங்க தரப்புல சில விஷயங்களை விளக்கங்களா கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்துல நடிகை காஜல் அகர்வால் விபத்துல சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் உண்மை இல்ல, அந்த விபத்துல சிக்கி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியும் உண்மை இல்லை அப்படிங்கிறத அவங்களே வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் இப்ப நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப நலமோடு நல்லா வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு நடிகை இறந்து போயிட்டாங்க, அதுவும் விபத்துல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது அவங்க குடும்ப சேர்ந்தவங்க ஒரு மிகப்பெரிய மனவேதனைக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயன் அப்புறம் ருக்மணி வசந்த் இவங்க நடிப்புல உருவான திரைப்படம் தான் மதராசி. இந்த திரைப்படம் கடந்த வாரம் வெளியாகி இருக்குது. வெளியாகி கிட்டத்தட்ட 4 நாட்கள்ல இந்த திரைப்படம் இது வரைக்கும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா வெளியிட்டு இருக்காங்க. சொல்ல போனா துப்பாக்கி திரைப்படத்துக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு கத்தி திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சது. தர்பார், சிக்கந்தர் இந்த திரைப்படங்கள் எல்லாமே தோல்வியை தழுவிச்சு. அந்த வகையில மதராசி திரைப்படமும் தோல்வியை தழுவுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி வந்துட்டு இருக்குதாம். குறிப்பா வில்லனா நடிச்சவருடைய வித்யுத் ஜமால் இந்த படத்துல ரொம்ப பெருசா பாராட்டப்பட்டிருக்காரு. எல்லா தரப்பு ரசிகர்களும் விரும்பி பார்க்கக்கூடிய படமா இது அமையும் அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான ரிவ்யூஸும் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மதராசி திரைப்படம் வெளியாகி 4 நாட்கள்ல இது வரைக்கும் உலக அளவுல 70 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்குதாம். ப்ரீ புக்கிங்ல இந்த வசூல் கொஞ்சம் பாதிச்சாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வசூல்ல எந்த விதமான குறையும் இல்லையாம். அப்கமிங் வீக்கெண்ட் எபிசோட்லையும் இந்த திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூலிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.